ஓம் ஸ்ரீ சத்யநாராயணரே போற்றி. ஓம் ஸ்ரீ சத்யநாராயணரே போற்றி. ஓம் ஸ்ரீ சத்யநாராயணரே போற்றி. சத்யநாராயண பூஜை இனிதே முடிந்தது. கோதுமை மாவு அல்வா, பிசிபேலாபாத், உருளைக்கிழங்கு பொரியல், பகலாபாத், மாங்காய் தொக்கு. காஞ்சிபுரத்தில் நடப்பா திருவிழா இன்னைக்கு. காமாட்சி அம்மனுக்கு கல்யாணம் நடக்கும். ஏகாம்பரநாதருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் பாலாத்தங்கரையில் கல்யாணம் பண்ணி வரதராஜ பெருமாள் போய் கூட்டின்னு வருவார். அம்மா காலையில் கோச்சின்னு போயிடுவாங்க. அப்புறம் ஈவினிங்காக போய் வரதராஜ பெருமாள் போய் சமாதானப்படுத்தி ஏகாம்பரநாதருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வருவாங்க. அது நடப்பா திருவிழான்னு பேர். மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு வந்து இன்றைக்கி கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்துருவார். பௌர்ணமி நிலவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மேகமூட்டத்தோடு தான் இருந்தது, அதனால் கிளியராக தெரியல. சித்ரா பௌர்ணமி நிலா வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். மற்ற எல்லா பௌர்ணமிகளை விட இது வந்து நிலாவுக்கும் பூமிக்கும் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற பௌர்ணமி நிலவு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக நல்லா இருக்குன்னு. ரொம்ப பிரைட்டாக தெரியும். அதான் விசேஷம், சித்ரா பௌர்ணமியோட விசேஷம். காஞ்சிபுரத்தில் நடப்பா திருவிழா இன்னைக்கு. காமாட்சி அம்மனுக்கு ஏகாம்பரநாதருக்கும் கல்யாணம் நடக்கும். மதுரையில் இன்றைக்கி கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். எல்லோருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். மறக்காம